பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தையில் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுத் தருகிறார். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை படிக்கும்போது அந்த வேதத்திலேருந்து நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்குறார். வேதத்தை நம் கை கொண்டு நடக்கும்போது தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மளால் முடியும். இந்த நாளில் கூட சங்கீதத்தில் 31 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 19 வசனம் வச்சிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கவனிங்க, நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லிட்டுனா, எனக்கெல்லாம் எந்த நன்மையும் வரல பாஸ்டர், நிறைய இடத்துல நிறைய குறைப்பட்டிருக்கும் பாஸ்டர், நிறைய பிரச்சனை சந்திக்கிறேன், நிறைய போராட்டங்கள். வேத அழகா சொல்லுது, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும். கவனிங்க, தேவனுக்கு ஒரு மனிதன் பயப்படக்கூடியவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும். கொஞ்ச நேரம் நம்பிக்கைக்கிறோம், அடுத்த நிமிஷம் மனுஷனை சார்ந்து கொள்கிறோம், அடுத்த நிமிஷம் ஏதாவது தேவைகளை சார்ந்து கொள்கிறோம். இப்படி நம்ம சார்ந்து கொண்டே வாழ்ந்து பழக்கம் பண்ணிட்டோம். இப்படியாப்பட்ட சுவாபத்தை நீ மாற்றிக்கணும். எப்போ நீ தேவனை அறிந்து கொண்டியோ, தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டியோ, அப்போவே நீ யாராக மாறிட்டேன்னு சொன்னால், கவனிங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளை தேவனை நம்ப வேண்டும். தேவனை நம்புவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளை எங்கள் வசனம் அழகப்பட்டு, உமக்கு பயப்படுறவங்க. தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால், இந்த தேவனுக்கு நான் பயந்து வாழ்வது எப்படி பயந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வேதத்தில் அநேகர் பயந்தார்கள். ஏன் பயப்படணும்? சும்மாவே அப்பான்னு சொன்னால் பயந்தாங்கணும், அம்மான்னு சொன்னால் பயந்தாங்கணும். ஏன்னா அவங்க கூட நான் வாழறல. ஏதாவது காரியங்களை குறைவாக இருந்ததுன்னா, அப்பா இப்போ இங்கே இரு, அங்கே போகாதுன்னா போகக்கூடாது, செய்யக்கூடாது. அதான் பயந்து வாழ்வது. ஐயோ என்ன ஒரு மாதிரி அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதுக்காக பயப்படுது இல்லை. அப்பா சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி தான் பயந்து வாழ்வது. அப்பா சொன்ன மாதிரி நடப்பதான் பயந்து வாழ்வது. அப்படி ஒரு மனிதன் பயந்து வாழ்வார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக. வேதத்துல ஒரு மனிதன் பாருங்க, அப்படி பயந்து வாழ்கிற ஒரு மனிதன். யாக்கோபை நீங்கள் பார்க்கும்போது, யாக்கோப் பாருங்க, அங்கே பயந்து வாழ்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி பயந்து வாழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாடக்கூடியவர், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பிரியமா இருக்கார். இதன் நிமித்தமாக அவர் என்ன பண்ற, ஒரு நாள் அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை. அவர் தனித்து போய் நிற்கிறார். இப்போ அது தனித்து போயிருக்கும்போது, யாருடைய உறவு இல்லாமல் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கொண்டு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டிருக்கார். அங்கே தேவன் அவரோடு கூட பேசக்கூடியவராக. அந்த பயந்தவனோடு தேவன் பேசு. அவர் பேசின உடனே அதை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். அதனால தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிச்சு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கவனிங்க, நீங்க 17 பார்க்கும்போது, அவன் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான். தேவன் அங்க பேசின உடனே, தேவனுடைய வார்த்தை அங்க புறப்பட்டு வந்தோடனே, அந்த மனிதன் பாருங்க அந்த இடத்துக்கு பயந்து, இது தேவனுடைய வீடு, நான் இங்கே இப்படி தான் இருக்கணும். பாருங்க, ஒரு பயத்தை உண்டு பண்ண. யாரும் இல்லாத ஒரு இடம், தனியாக இருக்கிறான், ஏன் பயப்படணும்? கவனிச்சிங்களா? அப்போ தேவன் நம்ம கூட இடைப்படுகிறான்னு சொன்னால், நாம் பயந்து வாழ வேண்டும், நாம் பயந்து நடக்க வேண்டும். இந்த பயந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காரியங்களை கேட்டு தேவனுடைய வழியில் நடப்பார். ஒரு நாள் அவருடைய சம்பளத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, அங்கேயும் தேவனிடத்தில் போய் கேட்கிறாரு. ஏன்னா தேவனுக்கு பயந்தவரில் தேவனிடத்தில் போய் கேட்கிறார், அன்று என்னுடைய சம்பளம் இப்படி மாற்றப்பட்டிருக்கு, நீர் எனக்கு உதவிச்சு. அப்போ அவர் ஆலோசனை கொடுக்குறார். அந்த ஆலோசனைப்படி நடக்கும்போது அவரை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நன்மை குறைபடுகிற நேரங்கள் எல்லாம் நன்மையை அளிக்கிற ஒரு தேவனிடத்தில், நன்மை குறைபடுகிற நேரங்கள்லாம் நன்மையை அளிக்கிற தேவனிடத்தில் போய் நெருங்கிறார். அந்த தேவனிடத்தில் போய் கேட்கிறார், எனக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு. அவருக்கு பயந்ததுனாலே, அவரை நம்புவதனாலே அவருக்கு கொடுத்த கிருபை ரொம்ப பெரியதாய் இருக்கிறது. ஒண்ணுமில்லாமல் போனவர் 2 பரிவாரங்களோடு வருகிறார். ஆசீர்வாதத்துக்குரியவராக காணப்படுகிறார். பின்வரும் நாட்களில் உயர்ந்தவராக காணப்படுகிறார். ஒன்றுமில்லாமல் போனவர். ஏசா கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனா ஏசாவுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், அவரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சங்கீதத்துல 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கவனிங்க, கர்த்தருடைய தூதன் பார்த்துக்கிறார். யாரை பார்க்கிறாருன்னா, யார் ஒருவன் பயப்படுறானோ அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க சேஃப்டியா இருக்கணுமா,
நிறைய காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, இன்னைக்கு நீங்க பாருங்க பயந்து நடந்து பாருங்க. ஒரு பயம் உங்களுக்கு தேவை. அந்த பயம் உள்ளவர்களா நீங்கள் மாற வேண்டும். யாருக்கு பயம்? இன்னைக்கு பாருங்க, நிறைய காத்துக்கு பயப்படுறாங்க. ஒரு வாகனம் வந்துன்னா பயப்படுறாங்க, ஒரு பூச்சி போச்சுன்னா பயப்படுறாங்க, ஒரு சின்ன கர்ப்பம்பூச்சை பார்த்தா கூட பயப்படுறாங்க. இதெல்லாம் பயந்த நீ எதுக்கு பயப்படணுமா? என்னை உண்டாக்கின தேவனுக்கு நான் பயப்பட வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவான்னு சொன்னா அந்த மனிதனை வேதனை சொல்ற அவனை சூழ்ந்து காக்கக்கூடியவரா இருக்கிறார். அவனை காத்து அவனை விடுதலை பண்ணுகிறவரா இருக்கார். அவனுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். உனக்கு உதவி வேணுமா? இன்னைக்கு உதவி பெற்றுக்கொள்ளுமா? நீ எதுல விடுதலை வேணும்னு இருக்க? நீ கர்த்தருக்கு பயந்து பார். நீ பயந்தா உனக்கு ஒரு விடுதலை. பயம் இல்லாமல் வாழ்வேன். ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனா ரொம்ப பயப்படுவேன். ஓனர் கத்துவாரு, டைம் ஆகி போச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் பயந்து ஓன நீ உன்னை படைத்த தெய்வத்துக்கு நீ பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நீ பயந்தால் உன் வாழ்க்கை ஆசுவாதமாய் மாறும். உன்னை எல்லா விதமான பிரச்சனைக்கும் நீங்களாக்கி விடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்கிற தேவன். சங்கீதத்துல 103:11 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அங்க நீங்கள் பார்க்கும் போது அவருக்கு பயந்தோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை ரொம்ப பெரியது என்று வேதம் சொல்லுகிறோம். பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் ஒரு கிருபை வைத்திருக்கிறார். அந்த பயந்த மனிதனை நீங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் சொன்னால் அவருடைய கிருபையை கர்த்தர் வைத்திருக்கார். இன்னைக்கு அந்த கிருபை இல்லாம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த கிருபை தான் பவுலுக்கு பலவீனத்துல பலன் கொடுத்தது. நீங்கள் பலவீனமா இருக்கீங்களா? உங்களுக்கு கிருபை தேவை. அன்னைக்கு கவனிங்க, அநேகர் அன்றைக்கு பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த போது ஒரு மனிதன், நோவா என்ற ஒரு மனிதன் பயந்ததால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களுக்குள்ள கிருபை கிடைச்சணும். அந்த கிருபை கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு? அவரும் அவருடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். அப்ப கிருபை ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியவர். இந்த கிருபை தான் யார் கொடுக்கிறார்னா பயந்தவனுக்கு கொடுக்கிறார். நீ பயந்து வாழ்ந்து பார். நீ தேவனுக்கு மாத்திரம் பயப்பட ஆரம்பிச்சுன்னா வேற யாருக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வேற யாரும் ஒன்னும் கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காரியங்களும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு பயப்படாதான் சும்மா வந்து கதை தன்னை கூட பயந்துட்டு இருப்பேன். சும்மா அப்படி போகும்போது கூட ஒரு பிரச்சனை வந்து டக்குன்னு பயந்துருவேன், என்ன நடக்குமோன்ட்டு. ஆனா நீ தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்திடுவா. உயர்ந்த ஸ்தானங்கள் அடைய முடியும். உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்து காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்க. உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம் உண்டாக வேண்டும். அவர் அந்த பயப்படுற மனிதனை ஆசீர்வதிக்கிறது. சங்கீதத்துல 128:4 வாசிக்கும் போது பாருங்க, அங்க இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மேல நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அவனை கனித்தரக்கூடியவனாய் மாற்றுகிறார். அவன் மனைவி பாருங்க, அவங்க வீட்டுல பாருங்க, அவருடைய குடும்பத்தார் பாருங்க, அவங்க பிள்ளைகள் பாருங்க. இது எல்லாமே எப்போ நடக்குதுன்னு சொன்னா ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய், பிள்ளைகள், மனைவி, மற்ற காரியங்களாம். எங்க வீட்டுல பாருங்க, என் பொண்ணே சரியில்லைங்க, என் பிள்ளைங்க அதுக்கு மேலங்க, இப்படி சொல்லுங்க. நீ பயப்படாம போனதால்தான் உன் பொண்டாட்டி, நீ பயப்படாம போனதால்தான் உன் கணவன், நீ பயப்படாம போனதான் உன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நீ பயப்படாம போனதான் உன் தாய் தகவல் எப்படி இருக்காங்க. நீ பயந்து மாத்திரம் பாரு, கர்த்தருக்கு மாத்திரம் உன்னை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அது ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கார். இன்னைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, நான் இன்றைக்கு பயப்படுகிறேனா? உன்னை நீ செக் பண்ணி பார்த்துக்க. நான் எதுக்கோ பயப்படுறேனே, ஏன் இந்த இயேசுடைய சமூகத்தில் இயேசுவுக்காக நான் பயந்து நடப்பதில்லை? என்னால் ஏன் பயப்பட முடியல? ஏன் நான் பயந்து வாழ முடியல? நீங்கள் இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் கவனிச்சுடா. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணி அறிவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுறது ஞானத்தினுடைய ஆரம்பமாக மாறும். நீ பயந்து பார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான். உன் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு தேவனா இருக்கான். இங்க வேதம் அழகா போடப்பட்டிருக்கு பாருங்க. உமக்கு பயப்படுகிற மணிபுத்திரர்கள் முன்பாக என்ன பண்றான்? உம்மை நம்புகிறோம். மனுஷனுக்கு முன்பாக கர்த்தரை நம்ப வேண்டும். மனு புத்திரர்கள் முன்பாக கவனிச்சிங்களா, நீங்க அவரை நம்பணும். நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாது. போ, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டாங்க, இப்படியே பேசியிருந்தா எப்படி உனக்கு நன்மை வரும்? ஏன் இப்படி பேசுற? எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம். யார்கிட்ட சொல்ற? ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட பழகிற மனிதர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட சொல்ற. நேற்று கூட ஜபத்தில் தான், இந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஜபத்தில் தான், ஒண்ணுமே நடக்கல. நீங்க மனுபுத்திர முன்பாக அவரை நம்பணுங்க. நீங்க நம்பாம இருந்தா எப்படிங்க நன்மை வரும்? வேதம் சொல்லுதே, நம்புறவனுக்கு பெரிதான நன்மை இருக்கு என்று காத்து சொல்றாரு. நீ நம்ப கற்றுக்கொள். நீ நம்புகிற மனிதனாய் மாறு.
நீ நம்புவே என்று சொன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவருக்கா. வேதத்தில் உள்ள மனிதர்கள் பாருங்க, சாத்ராக் மேஷாக்னு சொல்லிட்டு தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வருவார்கள். அவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் தேவனை நம்புகிறார்கள், தேவன் மேல நம்பிக்கைகிறார்கள். 3:18 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். நல்ல கவனிங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவுதுன்னு சொல்றாரு. தெரிந்திருக்கட்டும், நாங்க அப்படி வணங்க மாட்டோம். ஏன்னா அங்க கிண்ணற நாதஸ்வரம் எல்லாம் ஊதி அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் சொல்லிடப்பட்டிருக்கு. ஆனா இவர்களோ தாழ விழுவை பணிந்து கொள்ளவும் இல்லை. இப்ப அங்க இருக்க ஒரு கூட்டம் ராஜா கிட்ட போய் சொல்ற, ராஜாவே நீங்க என்ன சொன்னீங்க, கீத வார்த்தைகள்லாம் வாசிக்கும் போது இப்படி என்ன பண்ண பணிந்து கொள்ளணும்னு சொன்னீங்களே, ஆனா இவங்க பணிந்து கொள்ளவில்லையே. நீர் தெரிந்து கொண்ட யூதர்கள், நீர் முக்கியஸ்தராக வைத்திருக்க அந்த யூதர்கள் அப்படி செய்யவில்லையே. ராஜாவுக்கு இதை சொன்ன மாத்திர கடும் கோபம் உள்ளவராய், முகம் வேறுபட்டவராய் அவர் பாருங்க, அவனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து பேசும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் அந்த 18. ராஜாவே இது உமக்கு தெரிந்திருக்குதுமே, நான் அந்த பொச்சிலே வணங்க மாட்டேன் என்று, எங்கள் தேவன் ஒருவரை தான் நாங்கள் ஆராதிப்போம் சொல்லிட்டு மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டம் நம்பினார்கள், நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்ததுக்கு பலன் என்ன தெரியுமா? அடுத்த செகண்டு அக்கினி 7 மடங்கு உள்ளத்துக்கு போட்டுருவேன். நம்பிக்கை வைத்தோம்னா என்ன வந்தாலும் நாங்கள் அப்படிதான் நம்புவோம். நம்பினார்கள். நம்பினவர்களுக்கு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அங்கே பாபிலோன் மாகாணத்தில் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். உயர்த்தப்படுவது எப்படி உயர்த்தப்பட்ட நீ இந்த உயர்வு எப்படி வந்தது? தேவனை நம்பினதுனால. அவரை நம்புறவர்களுக்கு நன்மை பெரிதாக இருக்கும் என்று சொன்னாரே. அந்த தேசத்துல எந்த ராஜா பொற்சிலையை வணங்க சொன்னார், அதே ராஜா சொல்றான், சாத்ராக் மேஷாக் தேவனை போல ஒரு தேவன் இல்லை, அந்த தேவன் தான் ஜீவன் உள்ள தேவன், மற்றதெல்லாம் அப்ப எப்படியாப்பட்டது? ஜீவன் இல்லாதது. இந்த ஜீவனுள்ள தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் எதிர்த்து பேசுறீங்களோ, அதுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறோ, அப்படி வீடு எருக்கலமாக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ கர்த்தரை நம்பிப்பார், நீ நம்பிக்கை வைத்துப்பார், உனக்கு எவ்வளவு பெரிய நன்மையை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான் பார். இன்னைக்கு ஏன் உங்களால நம்ப முடியல? கொஞ்ச நேரம் நம்பிக்கை வைக்கிற, அடுத்த நிமிஷம் நம்பிக்கை இல்லாதவனா மாறுகிறாயே. மாறாத உன் நம்பிக்கைய தேவன் மேல வை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயப்பட சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் மேலேயே நம்பிக்கை வச்சு நிற்கிற, உன் மாம்சத்தை புயபலமா நீ சொல்ற, நான் செஞ்சிட முடியும், எங்க அண்ணன் செய்வாரு, எங்க மாமா செய்வாரு, எங்க சித்தப்பா செய்வாரு, யாரும் மனுஷன் மேல வைக்கிற, அடுத்தது நான் செஞ்சிடுவேன். இது ரெண்டுமே சாபத்துக்குள்ளோட்ட. என்னை உண்டாக்கின தேவன் எனக்கு செய்வார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். தானியேலை பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் வரும். அங்கே பார்க்கும்போது தானியேலுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் உண்டாது. அப்போ என்ன பண்றாரு? அவர் தேவனை நோக்கி ஜபிக்கிறார். எல்லாரும் பார்க்கிறாங்க, மனிதர்கள் முன்பாக நம்புகிறார்கள், மனுபுத்தர்கள் பார்க்கிறார்கள். மனுபுத்தர்கள் முன்பாக உண்மை நம்புகிற ஒரு மனிதன் தான் தானியேல். நம்பினார். நம்பினதுக்கு சிங்கக்கெபியா இல்ல ராஜாவை நோக்கி பார்க்க போறியா? நான் சிங்கக்கெபில இருந்தாலும் பரவாயில்ல, ராஜாவை நோக்கி பார்க்க முடியல, எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் சிங்கங்கள் வாய்களுக்கு தப்பிப்பார் என்று அவரை நம்பினார். அந்த சிங்கங்கள் வாய்க்கு தப்பிவித்தார். தேசத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாய் மாறிவிட்டார் தானியேல். பார்த்தீங்களா? நம்பினவங்களுக்கு தேவன் ஒரு நன்மை வைத்து காத்து கொண்டிருக்கார். நீ நம்பிப்பார், உன் வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும். நாம் இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளை நாம் நம்புவோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் ஒரு பெரிய கர்த்தர். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உடைய சமூகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இவர்கள் உமக்கு பயந்து நடக்க, உம்மை நம்ப இந்த பிள்ளைகள் கிருபை தார். நிறைய நேரத்தில் நம்ம தேடி வந்த பிள்ளைகள், உம்மை நாடுகிற ஒரு பிள்ளைகள், இன்றைக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் தன் இஷ்டம் போல பாவங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசையாய் மன்னித்து பாவத்துக்கு விலக்கி காத்து பயந்த ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும், பலனை தாரும், ஆசீர்வதியும். இன்றைக்கு பெரிதான நன்மைகளை அடையத்தக்கதாய் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.